नटी रावणकारी जय राधा माधवा जय कुंज हरि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौर भक्तवृंदा जय गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपादकस्वामिनिधि नामिने नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने दामोदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेषुनि मादिभाषिदानि जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत श्री गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे हरि ओम तत्सत्। ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்து 1 ரவுண்ட் ஆஃப் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யலாம். ஜபம் செஞ்சுட்டு நம்ம வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கிருஷ்ணருக்கான வழியில். இந்த புத்தகத்திலிருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 81 பக்கம் புத்தகம் இது. இதுல வந்து 27 பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு 28வது பக்கத்துல இருந்து நம்ம படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அத்தியாயம் வந்து கிருஷ்ணரை எங்கும் எப்போதும் காணுதல். பகவான் வந்து ஆம்னி பிரசன்ட், அவர் எங்கும் நிறைந்திருப்பவர். அவரை வந்து எவ்வாறு நம்ம வந்து எப்படி நம்ம அதை காண்றது, எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல வந்து சாண்டிங். அப்போ இந்த
இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம். அப்போ மிக மிக நம்ம வந்து அதிகமா வலியுறுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாண்டிங், அதுக்கு அடுத்தது புக் ரீடிங், அதுக்கு அடுத்து பக்தர்களுடைய சங்கம், ABCDன்னு சொல்லுவாங்க. ஏன்றது அசோசியேஷன், பின்றது பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி புத்தகங்கள், சின்றது சாண்டிங், அதுக்கு அடுத்தது டயட், அதாவது கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மிக மிக முக்கியம். அதுல மிக மிக முக்கியமான எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம், உச்சாதனம். ஏன்னா பகவான் நமக்கு மிக மிக கருணையோட நாம ரூபத்துல இந்த கலியுகத்துல நமது முன்னேற்றத்திற்காக, நாம் இந்த பௌதிக சூழலிலிருந்து வெளிவருவதற்காக பகவான் மிக கருணையோடு அவருடைய நாம ரூபத்துல நம்மிடையே அவதாரம் எடுத்துள்ளார். நாம பிரபு அப்படின்னுவாங்க பகவானை உடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லும் போது. அப்போ இந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நாம் கவனம் சிதறல் இல்லாம பகவானுடைய நாமத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் உச்சரிக்கும் போது நம்மால் இந்த பௌதிக சூழலிலிருந்து வெளிப்பட்டு மறுபடியும் கிருஷ்ணருடைய திருவடியை நோக்கி நம்மால் செல்ல முடியும். மேலும் இந்த உலகத்திலேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஆனந்தத்தை, அந்த பரமானந்தத்தை நம்மால் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சனமும் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. வாங்க அந்த முழு மனதோடு ஒரே சிந்தனையோடு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சாண்டிங் பண்றது முன்னாடி ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்திற்கு எதிரான 10 குற்றங்கள், அதை படிக்கிறீங்களா மாதாஜி? மகாலட்சுமி மாதாஜி. படிக்கிறேன் சார். எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ். சார் படிக்கட்டுமா? எஸ் மாதாஜி, படிங்க மாதாஜி. பகவான் நாம ஜபத்திற்கு எதிரான 10 குற்றங்கள். அபராதம் 1, பகவானின் புனித நாமத்தை பரப்ப தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள பக்தர்களை நிந்திப்பது குற்றம். அபராதம் 2, பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமாகவோ தன்னிச்சையானவை என்றோ கருதுவது குற்றம். அபராதம் 3, ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பதும் குற்றம். அபராதம் 4, வேத இலக்கியங்களையும் வேத வழி வந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம். அபராதம் 5, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கற்பனையானது என்று கருதுவது குற்றம். அபராதம் 6, புனித நாமத்திற்கு பௌத்திகமான வியாக்கியானம் கொடுப்பது குற்றம். அபராதம் 7, பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவ காரியங்கள் செய்வது குற்றம். அபராதம் 8, வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களுக்கு பலனை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது குற்றம். அபராதம் 9, நம்பிக்கையில்லாத நபர்களுக்கு பகவானின் புனித நாமத்தை எடுத்து சொல்வது குற்றம். அபராதம் 10, பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் பகவானின் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும். தன்னை வைஷ்ணவன் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் இவை எல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ சான் பண்ணலாம். जय श्री कृष्ण चैतन्य प्रभु जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. सब முடிஞ்ச அளவு எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. हरे कृष्णा 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 हरे हरे राम राम. ஓகே, ஸோ ஐ திங்க் இதெல்லாம் முடிச்சுப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் வந்து முன்னாடி சான் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இந்த ஜபம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் நம்ம வந்து அதுக்கு அதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கிளாஸ்ல முடியறது இல்லை, ஒவ்வொரு கிளாஸும் கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயம். சாண்டிங் வந்து இப்போ பகவான் நரசிம்மர அவதாரம் எடுக்கும்போது அந்த அவதாரம் எவ்வளவு நேரம் நீடிச்சது யாருக்காவது தெரியுமா? பிரபு 10 நிமிஷம். எஸ் மாதாஜி, சந்தியா காலம் கொஞ்ச நேரம் தான் நீடிச்சது. ஸோ ½ hour 1 hour எக்ஸாக்டா தெரியல. ஸோ இவ்வளவுதான் நீடிச்சது. பின்னாடி பகவான் வந்து
11 வருடம் 11,000 வருடம் பகவான் வந்து ஸ்ரீராமர் அவதாரம் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பகவான் கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கிறார். கிட்டத்தட்ட 125 வருஷம். இதெல்லாம் அவதாரம். இதுதான் பகவானுடைய அவதாரம். பக்தர்களுக்காக அவர் புரிந்த லீலைகளோட அளவீடு. இதை நம்ம வந்து சும்மா ஒரு பௌதிக எண்ணிக்கையில சொல்லலாம், இது நம்மளோட அறியாமையில. பட் ஆனா எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அசங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அசங்கியானா அன்லிமிட்டட், அளவற்ற காலம் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. எந்த அவதாரம் தெரியுமா இருக்காது? அளவற்ற காலம். இதுதான் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்ல முடியாது. எனி ஐடியா? திங்க் பண்ணி பாருங்க. அளவற்ற காலம் பகவான் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. அதுதான் நாம ரூபம். கலிகாலே நாம ரூபம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் அப்படிலாம் கிடையாது. அன்லிமிட்டட் டைம். அந்த அளவு கிருஷ்ணர் வந்து இந்த நமக்கு கருணையோடு அவர் நாம ரூபத்துல தோன்றியிருக்கார். அப்போ கோயில்ல பகவான பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நிறைய வேத மந்திரங்கள் உபயோகிச்சு நிறைய வழிமுறைகளோடு சாஸ்திரங்கள் வழிபடி பகவான பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பகவானுக்கு வந்து சில இது சொல்லியிருக்காங்க, இந்தந்த ரூபத்துல நீங்க வந்து பகவான் வழிபடலாம், மண்ணால இருக்கலாம், உலோகங்களால இருக்கலாம், இதெல்லாம் சொல்லி சாஸ்திரங்கள் படி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய இருதயத்துல கிருஷ்ணரை நம்ம என்ன செய்யறோம்? பிரதிஷ்டை பண்றோம். பகவான பிரதிஷ்டை பண்றோம். அப்போ இந்த நாமமானது எவ்வளவு சிறந்தது அப்படின்னா, இந்த நம் பௌதிக உலகத்துல இருக்கும் போது அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்வோம்? உச்சரிப்போம். பகவானுடைய நாமத்தை உச்சரிப்போம். இப்போ பௌதிக உலகம் தாண்டி பகவானுடைய லோகத்துக்கு போனா அங்கேயும் என்ன செய்வோம்? அதை உச்சரிப்போம். ஒரே பிசினஸ் தான். என்ன பிசினஸ்? சாண்டிங். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம அதை ஸ்டாண்ட் பண்ணி பர்ஃபெக்ஷன் வந்த பிறகு ஒரு நாமம் போதும். ஒரே ஒரு நாமம். 16 நாமம் அல்ல. ஒவ்வொரு நாளும் 25,000 முறை பக்தர்கள் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள். 16 சுற்றுகள் அப்படின்னா என்னது? 25,000 முறை பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க. பின்பு நம்ம இதுல பர்ஃபெக்ட் ஆக சாண்டிங் சிறப்பா பண்ணும் போது ஒரே ஒரு நாமம் நம்ம என்ன செய்யும்? இந்த பௌதிக உலகத்துல இருந்து எங்க வச்சிரும்? நம்மள ஆன்மீக உலகத்துல. அப்போ அது வரைக்கும் நம்ம சான் பண்ணோமா, ஒரு டேஸ்ட் கிடைக்காதனா கண்டிப்பா கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க 16 சுற்றுகள் சான் பண்ணி முடிக்கும் போது உங்க மனசுல ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் உருவாகும். இது எல்லாமே நம்மளுடைய பியூரிட்டியை பொறுத்து. நம்ம எவ்வளவு பியூர் ஆகிறோமோ அவ்வளவு தூரம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல 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 நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்னா, ஆனந்தாம்புதி வர்தனம் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு 6th சொல்றார். அளவற்ற ஆனந்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால அனுபவிக்க முடியும். அப்போ சாண்டிங் பண்ணும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 16 சுற்றுகள் என்பது ஜபமாலையில் நாம் செய்ய வேண்டும். அதற்கு மேலும் அன்லிமிட்டட். பிரபுபாதர் என்ன சொல்றாரா? 16 சுற்றுகள் ஜபமாலையில், அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் இன். நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் பகவானுடைய நாமத்தை. சொல்ல 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 நமக்கு என்ன செய்யும்? கிருஷ்ணருடைய அந்த தொடர்பு, நாம் விட்டு போன அந்த தொடர்பு, மறுபடியும் அந்த கிருஷ்ணர் பிரேமை நம்ம மனசுல என்ன ஆகும்? நம்மளால உணர முடியும். நம்ம வெளிப்படுத்தும் அந்த பிரேமை நம்ம உடம்புல நம்மள்ட்ட மறைந்துள்ளது. கிருஷ்ண பிரேமை நம்ம கூட எப்பயுமே இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? நம்ம அதை மறந்து விட்டோம். கிருஷ்ணர் மீது இருக்கிற அந்த தொடர்பை நாம் மறந்து விட்டோம். அப்ப அதை புதுப்பிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அப்போ இந்த நாமத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. இதே நாமத்தை தான் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. அந்த நாமத்தை நம்ம சொல்வதற்கான ஒரு பாகியத்தை நமக்கு பகவான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்வதன் மூலமா கொடுத்திருக்கார். அப்போ நாம் எல்லாரும் மங்களம் வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் மங்களம் வேண்டும். மங்களம் வீட்டுல வந்து மங்களம் வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
அப்போ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மங்களோபியோ மங்களம் அப்படின்றாங்க. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்ன செய்யும்? மங்களங்கள் அனைத்தையும் நமக்கு என்ன செய்யும்? வாரி வழங்க கூடியது. அப்போ சாண்டிங் நமக்கு என்ன செய்யும்? நம்மளுடைய ஆரம்பத்துல என்ன செய்யும்? நம்மளுடைய அனைத்து விதமான பாவ விளைவுகள் அனைத்தையும் இது ஒன்றுமே இல்லாமல் அழித்து விடும். பின்பு தொடர்ந்து நம்ம சபம் செய்ய செய்ய பியூர் ஆகி பின்னாடி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா கிருஷ்ண பிரேம நிலையை நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்ப நான் சொன்னதுல இருந்து நீங்க சொல்லுங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள், ஏன் ஜபம் செய்ய வேண்டும்? இப்ப நம்ம சொன்னதை வச்சு சொல்லுங்க. கிருஷ்ணர் பிரேமை அடையலாம் பிரபு. எஸ், கிருஷ்ண பிரேமையை நம்மளால் அடைய முடியும் சாண்டிங் மூலியமா. அடுத்தது சாண்டிங் பண்ண பண்ண நம்ம ஆனந்தம் அடையலாம். ரெண்டாவது அமைதியா இருக்க முடியும். எஸ், அமைதி, மன அமைதி கிடைக்கும். ஓகே, மன அமைதி இருந்தா பக்கத்து வீடு ஆனந்தம், ரெண்டு பேரும் பக்கத்து வீடு. யாரு? மன அமைதியும் ஆனந்தமும். அப்போ மன அமைதி வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நம்மளால என்ன செய்யும்? ஆனந்தத்தை. சூப்பர். அப்ப அந்த ஆனந்தம் இங்க நிறைய விஷயத்துல கிடைக்குமே. எனக்கு நல்ல உணவை சாப்பிடும்போது அந்த ஆனந்தம் கிடைக்கும். நல்ல விஷயத்த இந்த நியூஸ் பார்க்கும்போது, சாரி மூவிஸ் பார்க்கும்போது ஆனந்தம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பொழுதுபோக்கு செய்யும் போது, சுற்றுலா போகும்போது மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும்ல. அப்ப இந்த ஆனந்தம் என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஆனந்தம் நிரந்தரமான ஆனந்தம், பேரானந்தம். எஸ், இந்த ஆனந்தம் நிரந்தரமான ஆனந்தம். அது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு உண்டு. நம்ம மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு எண்டு உண்டு. ஆனா இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது? நிரந்தரமானது. ஓகே, சூப்பர் மாதாஜி. அந்த ஆனந்தம் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற வஸ்துக்கள்ல இருந்து கிடைக்குமா? அப்போ நம்ம சாண்டிங் மூலமா நம்ம கிடைக்க போற ஆனந்தம் இந்த பௌதிக வஸ்துக்கள் மூலியம் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு ஈக்குவலா? இல்ல பிரபு, இல்ல. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம், நீங்க ஈவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பணம், பேர், புகழ் அது மூலமா கிடைக்கிற ஆனந்தத்துக்கு ஈக்குவல் ஆகாது. இது அதை விட உயர்ந்த ஒன்று. பிரபு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சான் பண்ணுங்க, ஜபம் செஞ்சு நம்ம பியூரி ஆக ஆக நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். கிருஷ்ணா இஸ் சோ பர்சனல். அப்போ பகவான் ஒவ்வொரு ஆத்மா கூட என்ன வச்சிருக்காரு? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? சான் பண்ண 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 நமக்கு அந்த தொடர்பு, நமக்கும் அவருக்கு இருக்கிற அந்த உறவு வெளிப்படும். அப்போ இந்த பௌதிக உலகத்தில் எண்ணிலற்ற வஸ்துகள் உள்ளது. ரெண்டு தான் ஆன்மீக விஷயங்கள் இந்த பௌதிக உலகத்துல. இதுதான் ஃபாரின். இந்த பௌதிக உலகத்துக்கு ரெண்டு வஸ்துக்கள் தான் ஆன்மீகம். மத்த எல்லாமே பௌதிகம் இந்த உலகத்துல நீங்க பாக்குறது. என்னென்ன ரெண்டு வஸ்துக்கள் யாரா சொல்றீங்களா? ரெண்டு பொருள் தான் ஆன்மீகம் இந்த உலகத்துல. மத்த எல்லாமே ஜடம் அப்படின்னா என்னது? அது சண்முக பிரபு சொல்றீங்களா? பிரபு ட்ரை பண்ணுங்க. ரெண்டு விஷயம் தான் ஆன்மீகம், மத்த எல்லாமே பௌதிகம். அப்ப அந்த ரெண்டு விஷயம் தெரியணும் இல்ல நமக்கு? வாவ், அது என்னப்பா அது ஆன்மீக விஷயம்? ஆன்மீக உலகத்துல இருந்து வந்திருக்கு, இம்போர்ட் ஆகி. பகவானை தெரிந்து கொள்வதும் ஓகே மாதாஜி, பகவானை தெரிந்து கொள்வது. அப்புறம் கிருஷ்ணநாமம் சொல்வது பிரபு. ஹரி போல். எஸ், பகவானுடைய நாமம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நம்ம வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீல பிரபுபாதருடைய அந்த அருமையான லீலைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரபுபாதர் அமெரிக்கா போறார். ஏன் இந்தியாவிலேயே பத்தியே சொல்லியிருக்கலாமே? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் பத்தியை பத்தி சொல்லி கொடுத்தா ஏத்துக்கொள்ளுவாங்கல்ல அப்படின்னா பின்னாடி பார்க்க போறோம். யாரும் அதை பிரபுபாதர் இந்தியாவில இருந்து பத்தியை பத்தி சொல்லும் போது யாரும் கேட்கல. பின்னாடி பிரபுபாதர் அமெரிக்கா போய் வெளிநாட்டு சீடர்களை உருவாக்கி இந்தியா வந்து பத்திய சொல்றார். அப்ப என்ன ஆச்சு? அது காட்டு தீ மாதிரி பரவுச்சு. நம்ம எப்பயுமே என்ன செய்வோம்? வெளிநாட்டு விஷயம்னா என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் உயர்வாதான் பார்ப்போம்.
அதே மாதிரிதான் இது சாதாரண விஷயம் அல்ல, இது ஆன்மீக உலகத்திலிருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட விஷயம். என்னது அது? ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்தது குயிக்கா. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அருமை பிரபு, சூப்பர். அப்ப ரெண்டாவது என்ன? நான் ஸ்லோகா சொல்லிடுறேன், யாராவது ஆன்சர் பண்றீங்களா பாப்போம். மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனசஸ்திராணி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. என்னது? ரெண்டாவது ஆன்மீக வஸ்து இந்த பௌதிக உலகத்துல. ஜீவாத்மா, பகவானுடைய அம்சமான நாம் எல்லாம். நம்ம உடல் கிடையாது, அவருடைய அம்சமான அந்த ஆத்மா, அதுதான் இரண்டாவது ஆன்மீக வஸ்து. அப்போ பகவான் எண்ணிலடங்கா அவதாரம் எடுத்தார். அந்த ஒவ்வொரு அவதாரத்திலையும் நான் கூட இல்லையே அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அவருடைய நாமத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா பகவானோடு நேரடி தொடர்பில் உள்ளீர்கள். ராதா கிருஷ்ணரை பார்க்கவில்லையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க சொல்லும் போது அவர் என்ன செய்ய முடியும்? பகவானை பார்க்க முடியும். அப்போ இந்த நாமமானது என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு பகவானுடைய லீலைகளையும் ரூபங்களையும் அவருடைய குணங்களையும் அவருடைய தாமத்தையும் நமக்கு வெளிப்படுத்தும். பகவானுடைய அனைத்து லீலைகளையும் நீங்க என்ன செய்ய முடியும்? சாண்டிங் மூலியமா, அவருடைய நாமத்தின் மூலியமா உணர்ந்து கொள்ளலாம். அவருடைய தாமம் பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனம், அதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவருடைய லீலைகள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தயவு செய்து உங்க எல்லாத்தையும் உங்களுடைய திருப்பாதங்கள்ல வணங்கி நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், சாண்டிங் பண்ணுங்க. நமக்கு ஆரம்பத்துல என்ன செய்யாது? அதனுடைய மகத்துவம் புரியாது. அப்போ இன்றும் அந்த நாமமானது லீலைகள் செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு பக்தருடைய வாழ்விலும் அந்த லீலைகள், அந்த மேஜிக், அதை யார் பண்ணிட்டு இருக்கா? நாமமானது பண்ணிட்டு இருக்கு. உங்கள் வாழ்விலும் அந்த மேஜிக் நடக்கணும். கிருஷ்ணருடைய அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா மிஸ் பண்ண வேணாம் இந்த ஒரு வாய்ப்பை. நாம் நிறைய பிறவி எடுத்து விட்டோம். இந்த ஒரு பிறவியில் கொஞ்சம் உங்களுடைய முக்கியத்துவமான விஷயமாக இந்த ஜபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டெய்லி சான் பண்ணுங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் என்ன ஆனாலும் நான் சான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் சாண்டிங் பத்தி இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எஸ், ஓகே. கிளாஸ்க்கு முன்னாடி யாருக்காவது எஸ், ஸோ ஹரே ராம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, திவ்யா மாதாஜி, தண்டவத் பிரணாம். சொல்லுங்க மாதாஜி. என்னுடைய சிஸ்டருக்கு வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மாதாஜி. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரே மட்டும் பண்ணிக்கணும். முந்தநேத்து பண்ணாங்க. ஷூர் மாதாஜி, கண்டிப்பா மாதாஜி. அவங்களோட பேர் மாதாஜி? சோ அவங்க சீக்கிரம் வைக்கணும். அவங்க பேர் சரண்யா. சரண்யா, கண்டிப்பா மாதாஜி. எஸ், ப்ரே பண்றேன் மாதாஜி. எஸ், வேற யாருக்காவது பிரேயர்ஸ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்? ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இது உங்களுடைய நேரம். இந்த சாண்டிங் மூலமா உங்களோட ரியலைசேஷன், புக் படிச்சேன் பிரபு, இதுல என்னோட ரியலைசேஷன், என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, எதுவா இருந்தாலும் இப்ப ஷேர் பண்ணலாம். நீங்க, இது உங்களுடைய நேரம். மனம் விட்டு பேசுங்க. பிரபு, நான் ஒரு சம்பவம் சொல்றேன் பிரபு. நான் வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் மாடிப்படி இறங்கினேன் பிரபு. அப்போ தவறி கீழே விழுந்துட்ட குழந்தையோட. எப்படி அது அந்த குழந்தை வந்து மண்டையில கொஞ்சம் அடிபட்டுச்சு. அடிபட்டுதுன்னாக்கா அது எப்படியும் அந்த கேட்டு மேல அடிபட்டுருக்கும். எனக்கு அப்படியே எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல பிரபு. நேரா கிருஷ்ணர்கிட்டதான் நான் போனேன். அவர்கிட்ட மனசால நான் வேண்டிக்கினேன். இத்தனைக்கும் அந்த குழந்தை வந்து 6 மாசம் குழந்தை.
ஓ அப்போ நான் கிருஷ்ணர்கிட்ட தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்களுடைய எங்க சிஸ்டர் குழந்தை அது. ஓகே ஓகே மாதாஜி. அதனால சாரி சிஸ்டருடைய மருமகளுடைய குழந்தை அது. ஓகே மாதாஜி. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட தான் நான் போய் மனசால வேண்டனா அழுதுட்டேன். ஐயோ! அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்கு எந்த ஒரு இதுவும் இது பண்ணக்கூடாது. நான் உங்கள தான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா சொல்றது நான் உண்மையிலேயே சொல்றேன் பிரபு. அந்த குழந்தை எந்தவித ஒரு சின்ன ஒரு இது கூட இல்ல பிரபு. சரி அத நான் இன்னும் நினைச்சாலே எனக்கு அப்படியே எனக்கு கஷ்டமா அத நினைச்சு நான் ஒரு வாரம் ஃபீல் பண்ணி ஒரு ஒரு பயத்தோட இருந்தேன் நானு. அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு. ஆனா அது கிருஷ்ணர் கருணையால அது வந்து ஒண்ணு கூட ஆவல. அப்போ நானு நானு அவரு டெய்லி அவர்கிட்ட நானு ஸ்டாண்டிங் பண்றது எனக்கு அவர்கிட்ட நானு நெய் தீபம் காட்டுறது எனக்கு வந்து அதோடைய இது நான் உணர்ந்தேன் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. கண்டிப்பா தேங்க்யூ மாதாஜி இதை ஷேர் பண்றதுக்கு. ஸோ எஸ், பகவானுடைய கருணை என்ன சொல்றது, அதான். கன்சீவ் பண்ண முடியாது நம்மளால. ஸோ மெர்சிபிள் பகவான். ஸோ தேங்க்யூ மாதாஜி இதை ஷேர் பண்ணதுக்கு. ஸோ தட் மற்றவங்களுக்கும் ஒரு இதுவாக கிடைக்கும், உத்வேகம் கிடைக்கும் இதுல இருந்து. எஸ் ஓகே. அதான். ஸோ இப்போ நம்ம ஹரே வந்து கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரண்யா மாதாஜிக்காக அவங்களுடைய சீக்கிரமா அவங்க உடல்நிலை சரியாகி வரணும், அந்த ஆப்ரேஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எஸ். ஸோ ஹரே அடுத்தது கிருஷ்ணா. இஸ் கிரேஸ் ராமானந்த் ராய் பிரபு மற்றும் கல்பனா மாத்தியோட குழந்தைகள் பல்ராம் மற்றும் பத்ரி அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா டு யூ, ஹரே கிருஷ்ணா டு யூ, ஹரே கிருஷ்ணா டு டியர் பல்ராம் and பத்ரி, ஹரே கிருஷ்ணா டு யூ, மே யூ never take birth again, may you never take birth again, may you never take birth again, Hare Krishna to you, may Krishna bless you dear, may Krishna bless you dear, may Krishna bless you dear devotee, Hare Krishna to you. உங்கள் இருவருக்கும் இனிய கிருஷ்ண உணர்வான கிருஷ்ண பக்தி கிருஷ்ண உணர்வான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குழந்தைகள். ஸோ அவங்க ஆல்ரெடி சாண்டிங் மெனி ரவுண்ட்ஸ், ஏற்கனவே டயட்டி வர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்லோகாஸ் எஸ் 108 படிச்சிருக்காங்க. சூப்பர், அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணோம். தேங்க்யூ. ஸோ நான் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்றேன். இப்போ இது பக்தி விருக்ஷா அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்களோட வெற்றியை கொண்டாடணும், அதே டைம்ல மற்றவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ப்ரேயும் பண்ணணும். அப்போ குரு மகாராஜ் என்னன்னா அந்த எடுத்துக்காட்டா நமக்கு அவரே ஒவ்வொரு நாளும் ஹீஸ் பிரேயிங், ஒவ்வொரு நாளும் ராதா மாதவட்டையும் பஞ்ச தத்துவாட்டையும் நரசிம்மட்டையும் அவர் என்ன செய்யறாரு, நமக்காக ப்ரே பண்றார். யாரெல்லாம் அவருடைய சீடர்களோ மற்றும் எல்லா கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்காகவும் பண்றேன் அப்படின்னா மங்களாரத்தில உங்க அனைவருக்காகவும் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ இது வந்து ரொம்ப அருமையான விஷயம். சோ அதே மாதிரி நீங்களும் இந்த நம்ம மற்றவங்களுக்கு ப்ரே பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் மனம் விட்டு மைக்கை அன்மியூட் பண்ணி ப்ரே பண்ணுங்க. இந்த ப்ரேயர் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரே பண்றோம், கண்டிப்பா அவங்க நமக்கு ஒரு நாள் ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, சோ இது நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ரே பண்ணுங்க, கூட குரு மகாராஜ் ப்ரே பண்ணுங்க, மற்றும் பக்தர்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அவங்களோட கஷ்டம் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து ஆர்த்தி முடிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு அதுல இருந்து அவங்க விடுபட முடியும். எஸ், ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து அத்தியாயம் 3 கிருஷ்ணருக்கான வழியில் இதை நம்ம படிக்கலாம். எஸ், யாராவது படிக்கிறீங்களா, வாலண்டியர் பண்றீங்களா? எஸ் மாதாஜி. Which Adhyayam Prabhu chapter? Which chapter?
3, chapter 3. Chapter 3. On the way to Krishna. Okay, on the way to Krishna, chapter 3. Okay. Yes. Yes. கிருஷ்ண உணர்வை அன்றாட வாழ்வில் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்பதை கிருஷ்ணர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் நமது கடமைகளையும் செயல்களையும் நிறுத்த வேண்டியதில்லை. மாறாக செயல்கள் அனைத்தும் கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஒரு தொழில் உள்ளது. ஆனால் எந்த உணர்வுடன் அதை செய்கிறோம்? என் குடும்பத்தை காப்பதற்காக தொழில் செய்ததாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். சமுதாயம், அரசாங்கம் அல்லது குடும்பத்தை திருப்தி செய்ய வேண்டும் என்னும் உணர்விலிருந்து விடுபட்டவர் யாரும் இல்லை. எந்த செயலையும் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஒருவரின் உணர்வு முறையானதாக இருக்க வேண்டும். எவனுடைய உணர்வு பைத்தியத்தை போன்று சஞ்சலமானதாக உள்ளதோ அவனால் எந்த கடமையையும் நிறைவேற்ற முடியாது. நாம் நமது கடமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதே சமயத்தில் அதனை கிருஷ்ணரின் திருப்தியை நினைத்தபடி நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வேலையை நாம் மாற்ற தேவையில்லை. ஆனால் யாருக்காக வேலை செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய செயல்களை நிச்சயம் செய்தாக வேண்டும். ஆனால் காமத்தினால் ஆசை அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது. காம என்னும் சமஸ்கிருத சொல் எதிர்பாலினரின் மீதான ஆசை, பொதுவான ஆசை அல்லது புலனுகர்ச்சியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நாம் நம்முடைய காமத்தின் திருப்திக்காக வேலை செய்யக்கூடாது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். பகவத்கீதையின் மொத்த உபதேசமும் இக்கொள்கையை அடிப்படையாக கொண்டதாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மலர்வி. எஸ், இப்போ இந்த ஒரு பேராகிராஃப்ல நீங்க புரிஞ்சிட்ட விஷயங்கள், ஏன்னா நம்ம கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் குரு மகாராஜ்க்கு ப்ரே பண்ணணும். ஸோ குயிக்கா சொல்லுங்க என்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ தட் இது உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், மற்றவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எஸ், இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நம்மளுடைய ஆசைக்காக வேலை செய்யக்கூடாது. கிருஷ்ணர் உணர்வுடன் வேலை செய்யணும். அதானே பிரபு? எஸ் மாதாஜி. அப்ப இங்க காமம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத சொல் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 விஷயங்களை குறிக்கும். என்னென்னு யாராவது சொல்றீங்களா? பிரபு, இங்க 3 விஷயம். ஒண்ணு பொதுவான ஆசை, இரண்டாவது எதிர்பாளர் மீதான ஆசை, மூன்றாவது புலனுகர்ச்சி. அப்போ இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, பகவத்கீதையில இதை நம்ம என்ன செய்யணும்? அதோட திருப்திக்காக, புலனுகர்ச்சிக்காக இந்த வேலையை செய்யக்கூடாது. நம்ம யாருக்காக செய்யணும்? கிருஷ்ணருக்காக நம்ம சேவையை செய்ய வேண்டும். ஓகே, அப்போ இங்க வந்து இந்த சாப்டர் எதை பத்தி பேசுதுன்னா, டெய்லி லைஃப்ல எப்படி கிருஷ்ண உணர்வு வளர்த்துக்குது. நம்ம எல்லாரும் கடமைகளை செய்யணும். நமக்கு எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள், குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு சமூகத்துக்கு, இந்த மாதிரி நாட்டுக்கு அப்படின்னு பல சேவைகள், நம்ம பல கடமைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் கிருஷ்ணர் இங்க ஸ்டாப் பண்ண சொல்றாரா? கிருஷ்ண பத்தியில வந்தவன இல்ல பிரபு. ஓகே, அப்ப என்ன மத்த செய்ய சொல்றாரு பகவான்? அந்த கடமையும் செய்யணும், செஞ்சுக்கிட்டே பக்தி செய்யணும். எஸ், அப்ப கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? செயல்களை செய்ய வேண்டும். அப்போ அர்ஜுனன் போர்க்களத்துல சத்திரியன் அர்ஜுனன். அப்ப பகவான் என்ன சொல்லலாம்? எல்லாரையும் வந்தவங்க எல்லாரையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏற்கனவே விஸ்வரூபத்துல சொல்றாரு பகவத்கீதை சொல்லும் போது, அர்ஜுனா வந்த எல்லாரையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏற்கனவே கொன்னுட்டேன். அப்போ ஏன்னா பின்னாடி பார்க்க போறீங்க, 12வது அத்தியாயத்துல பகவான் விஸ்வரூபம் காமிக்கும் போது அங்க வந்திருந்த ஒவ்வொரு பேரியர்ஸும் பகவானோட மவுத்துல போயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரையும் கொன்னுட்டார் கிருஷ்ணர். அப்போ அர்ஜுனனை வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒண்ணும் செய்ய வேணாம்னு சொல்ல. அப்ப பகவான் என்ன சொல்றாரு? அர்ஜுனனை போரிட சொல்கிறார். ஏன்னா சத்திரியனோட கடமை என்னது? போரிட வேண்டும். அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாரு? நான் போரிட விரும்பவில்லை கிருஷ்ணா, குல தர்மம் அழிந்து விடும். எல்லா தர்மத்தையும் கோடிட்டு காமிக்கிறார், எதனால நான் போரிடல அப்படின்றார். ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ போரிட வேண்டும்.
அது சத்திரியனோட கடமை. அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் சேம் சுச்சுவேஷன். பகவத்கீதை இதுதான். அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன், வார் லைக் சுச்சுவேஷன் அர்ஜுனன் வந்து எப்படி ஆக்ட் பண்ணார், இதுவேதான் நம்மளும் இன்னைக்கு இந்த பௌதிக உலகத்துல ஒரு போர் சூழல் தான் இருக்கும். அப்ப இங்க எப்படி செயல்படுவது? இங்க அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ண உணர்வோடு செயல்பட வேண்டும். அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா எனக்காக நீ போரிடு. அப்ப பகவானோட கட்டளை ஏற்று போரிடுறார். நம்மளும் என்ன செய்யணும்? கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணன் நினைச்சிட்டே போரிட வேண்டும். நம்ம போரிட வேணாம், நம்ம கடமைகளை செய்ய வேண்டும். அப்போ எவனுடைய உணர்வு பைத்தியத்தை போன்று சஞ்சலமாக உள்ளதோ, அப்ப மைண்ட் எப்பயும் இதுவா அதுவான் மாறி மாறி நம்ம ஒரு போக்கஸ்டா இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? எந்த கடமையும் நிறைவேற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணருடைய திருப்தியை நினைச்சே நம்ம கடமையை செய்ய வேண்டும். வேலையெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம யாருக்காக வேலை செய்யறன்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். யாருக்காக வேலை செய்யணும்? யாருக்காக வேலை செய்யணும்லாம்? வேலை நமக்காக தான் செய்யணும். ஆனா கிருஷ்ண உணர்வுல செய்யணும். யா பட் ஆனா வந்து நம்ம ஆன் பிஹாஃப் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ணருக்காக செய்யறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம வேலைகளை செய்ய வேண்டும். இது எப்படி அப்படின்னா நம்ம வேலைக்கு போறோம், எஸ், அப்போ அதுல வர்ற வருமானத்தை கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுத்தும் போது அப்ப நான் கிருஷ்ணருக்காக இந்த சேவையை செய்யறேன். அடுத்தது இந்த குடும்பம் யாருடைய குடும்பம்? எகன் கிருஷ்ணருடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மைண்ட, அந்த உணர்வை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். எஸ், பார்க்கலாம் அடுத்த பேராகிராஃப். இன்னும் டீட்டெயிலா இருக்கு. கொஞ்சம் உள்வாங்கிக்குங்க, சோ தட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அர்ஜுனன் தனது உறவினர்களுடனான போரிலிருந்து விலகி தனது புலன்களை திருப்தி செய்ய விரும்பினான். ஆனால் அவன் தனது கடமையை பரமனின் திருப்திக்காக செயலாற்ற வேண்டும் என்று கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுறுத்தினார். பௌதிகமாக பார்த்தால் அர்ஜுனன் தனது உறவினர்களை கொல்ல மறுத்து அரசுரிமையை கைவிட முன்வந்த செயல் மிகவும் நல்ல செயலாக தோன்றலாம். ஆனால் கிருஷ்ணர் அதனை அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அர்ஜுனனுடைய முடிவு அவனது சொந்த புலன்களை திருப்தி செய்வதை அடிப்படையாக கொண்டதாகும். ஒருவனது தொழில் அல்லது வேலையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அர்ஜுனனும் அதனை மாற்றவில்லை. ஆயினும் அவன் தனது உணர்வினை மாற்றியாக வேண்டும். அந்த உணர்வினை மாற்றுவதற்கு அறிவு தேவைப்படுகிறது. நான் கிருஷ்ணரின் அம்சம், கிருஷ்ணருடைய உயர்ந்த சக்தி. இதை அறிவதே அறிவாகும். இதுவே உண்மையான அறிவாகும். ஒரு இயந்திரத்தை எவ்வாறு சரி செய்வது என்பதை உலக அறிவு நமக்கு கற்பிக்கலாம். ஆனால் நாம் கிருஷ்ணரின் ஒருங்கிணைந்த அம்சம் என்பதை அறிவதே உண்மையான அறிவாகும். நாம் அவருடைய ஒரு பகுதியாக இருப்பதால் நம்முடைய இன்பம் அந்த முழுமையை சார்ந்துள்ளது. உதாரணமாக, என்னுடைய கை எனது உடலுடன் இணைக்கப்பட்டு அந்த உடலுக்கு சேவை செய்யும் போது அதனால் இன்பத்தை பெற முடியும். மற்றவரது உடலுக்கு சேவை செய்வதால் கை இன்பம் அடைவதில்லை. அதுபோல நாம் கிருஷ்ணரின் பாகமாக இருப்பதால் அவருக்கு சேவை செய்வதில் தான் நம்முடைய இன்பம் இருக்கின்றது. என்னுடைய புலன்கள் எனது நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் போது அவை திருப்தி அடைகின்றன. உனது நோக்கத்தில் திருப்தி அடைவதில்லை. இதுவே தத்துவம். புலன்கள் எனக்கு சேவை செய்து திருப்தி அடைவதைப் போல ஆத்மாக்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்து திருப்தி அடைகின்றன. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ சஸ்திராணி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எஸ், ஸோ முன்வாருங்கள். நீங்கள் அறிந்து கொண்டது, புரிந்து கொண்டது, இல்ல ரியலைஸ் பண்ண விஷயம் இதுல இருந்து, இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து. எந்த வேலை செய்யணும் நம்ம கடமையை செய்யறப்ப கிருஷ்ண உணர்வுல செய்யணும்னு சொல்றாங்க. நம்மளுடைய புலன் உணர்வு இன்பத்திற்காக செய்யக்கூடாது. எஸ், அப்போ அர்ஜுனன் வந்து போர்க்களத்துல அவர் விலகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக? உறவினர்களை கொல்லாமல் தவிர்ப்பதற்காக. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. என்ன ஒரு சென்ஸ் புலனுணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா, எனது உறவினர்கள் இருந்தால் அவர்களுடன் நான் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அது என்னது? ஒரு புலனுணர்ச்சி ஆயிடுச்சு. அத வந்து என்ன சொல்ற பகவான் வந்து அனுமதிக்கல. இப்போ இங்க மறுபடியும் பகவான் சொல்றது என்னன்னா, அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா வேலையை மாற்ற சொல்ல, ஆனா உணர்வை மாற்ற வேண்டும். அந்த உணர்வை மாற்றுவதற்கு நமக்கு என்ன வேணும்? நாலேஜ் வேணும், இந்த அறிவு வேணும். அப்போ
அப்போ முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் கிருஷ்ணரின் அம்சம், கிருஷ்ணருடைய உயர்ந்த சக்தி. நம்மளை வந்து பாராட்டிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்து நம்மளை என்ன செஞ்சுக்கணும், கொண்டாட வேண்டும் நம்மை நாம். ஏனெனில் நம்மளாம் சாதாரணவங்க இல்ல. நம்மளாம் யார்? நம்மளாம் கிருஷ்ணருடைய அம்சம். இப்போ அவருடைய உயர்ந்த சக்தி நம்ம. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இயந்திரத்தை எவ்வாறு சரி செய்வது என்பது உலக அறிவு நமக்கு கற்பிக்கலாம். அப்ப நம்ம வந்து கிருஷ்ணருடைய அம்சம்ன்றதை யாரு சொல்லி கொடுப்பா நமக்கு? அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இந்த உலகத்துல இருக்கா? எங்கேயாவது நீங்க படிச்ச புக்ல ஏதாவது இருக்கா? எங்கேயாவது நீங்க படிச்ச புக்ல அந்த நாலேஜ் இருக்கா? நம்ம வந்து கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்றது இல்ல பிரபு. இல்ல. அப்படி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க எதுனவே இல்லை. நாம் அவருடைய ஒரு பகுதியாக இருப்பதால் நம்முடைய இன்பம் அந்த முழுமையை சார்ந்துள்ளது. பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மகிழ்ச்சி, நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சூப்பர், ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அருமை. ஆனா நம்முடைய மகிழ்ச்சி யார சார்ந்து இருக்குங்க? நம்மளுடைய மகிழ்ச்சி யாரை சார்ந்துள்ளது? கிருஷ்ணரின் சேவை. கிருஷ்ணரை சார்ந்துள்ளது. நம்முடைய மகிழ்ச்சி யாரை சார்ந்துள்ளது? கிருஷ்ணரை சார்ந்துள்ளது. அப்ப கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? இது புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்? மறுபடியும் கேட்கிறேன், நம்மளுடைய மகிழ்ச்சி யாரை சார்ந்துள்ளது? கிருஷ்ணருடைய. எஸ். ஆனா நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், கிருஷ்ணரை விட்டுட்டு. முடியுமா? அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் சீட்டா வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏமாந்து போறது. மகிழ்ச்சியா இல்லைன்னா அது காரணம் அதுதான். என்னைக்கு நம்ம வந்து இங்க ஒரு அருமையான எடுத்து சொல்றாங்க, அப்போ நம்முடைய கை என்ன செய்யணும், உணவை எடுத்துக்கொண்டு இந்த உடலுக்கு அது சேவை செய்யணும். அதை விட்டுட்டு அது தனியா இருந்தா, மற்றவரது உடலுக்கு சேவை செய்தால் கை இன்பம் அடைவதில்லை. இந்த கை சாப்பாடு எடுத்துட்டு வந்து என் வாயில் வைத்தால் நம்ம என்ன செய்ய முடியும், ஆனந்தமா இருக்கலாம். இந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு தினமும் ஃபீட் பண்ணுது, அப்ப அது ஆனந்தமா இருக்குமா? கிருஷ்ணா புரியுதுங்களா? சிம்பிள். அப்போ எப்படி வந்து இந்த கை வந்து அதனுடைய உடலுக்கு சேவை செய்யணுமோ அது மாதிரி கிருஷ்ணருடைய, ஏன்னா கை என்பது இந்த உடலுடைய ஒரு பகுதி, அது மாதிரி கிருஷ்ணருடைய பகுதியாக நாம். அப்போ கிருஷ்ணருடைய பகுதியான நாம் கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சா நம்ம என்ன செய்யலாம், ஆனந்தமா இருக்கலாம். இது கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரபு. இல்லை பிரபு. ஓகே மத்தை, ஹரி போல். ஓகே, இப்ப மேலும் பகவான் தொடர்றார். ஓகே, யாராவது படிக்கிறீங்களா, வாலண்டியர் பண்றீங்களா? நம்ம இன்னும் ஒரு 1 or 2 பேராகிராஃப்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்? இன்னும் நமக்கு கன்வின்ஸ் ஆகல. எப்ப கன்வின்ஸ் ஆகிறோமோ அன்னையிலேருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜப மாலை எடுத்துருவோம். சொல்லுங்க, யாரா படிக்கிறீங்களா, வாலண்டியர் பண்றீங்களா? நான் படிக்கட்டுமா? எஸ் மதை. மேலும் அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர் வாழிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. அசைபவை மற்றும் அசையாதவற்றை நான் இன்றி இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. இவ்வாறாக கிருஷ்ணரே எல்லாவற்றுக்கும் உரிமையாளர், அவரே இறுதி அனுபவிப்பாளர், அவரே எல்லாவற்றையும் விளைவுகளையும் அனுபவிப்பவர். நம்முடைய உழைப்பின் பலனிற்கு நாமே உரிமையாளர் என்று நாம் கருதலாம். ஆனால் அது தவறான எண்ணமாகும். நம்முடைய எல்லா உழைப்பின் பலனிற்கும் கிருஷ்ணரே இறுதி உரிமையாளர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை செய்யலாம். ஆனால் தொழிலில் வரும்
லாபம் அனைத்தும் முதலாளிக்கு சொந்தமானது என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர். வங்கியிலுள்ள கணக்காளர் என்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது, இதற்கு நானே உரிமையாளர், இதனை எனது வீட்டிற்கு எடுத்து செல்ல போகிறேன் என்று நினைத்து மாத்திரத்தில் அவரது பிரச்சனை தொடங்குகிறது. நான் சேகரித்துள்ள செல்வத்தை தம்முடன் புலனில் பத்திற்கு பயன்படுத்தாமல் என்று நாம் நினைத்தால் நாம் காமத்தினால் செயல்படுவதாக பொருள்படுகிறது. ஆயினும் நம்மிடம் இருப்பவை அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம் முக்தி பெற்றவர்கள் ஆவோம். நம் கையில் அதே பணம் இருக்கலாம், ஆனால் நம்மை உரிமையாளர்களாக நினைக்க தொடங்கியவுடன் நாம் மாயையின் ஆக்கத்திற்கு வருகிறோம். எல்லா கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்றும் உணர்வில் நிலை பெற்றுள்ளனவையே உண்மையான கற்றறிந்த நபராவாம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யம் ஜகத் தேனே தியக்யன புஞ்சிதா மாக்ருத்த கஸ்ய ஸ்விதம் தனம். படிங்க மாதாஜி. பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன படிங்க மாதாஜி. இந்த முடிச்சிருங்க, கோட்டோட முடிச்சிருங்க. பிரபஞ்சத்துள்ள அசைவன அசையாதவன என அனைத்தும் முழு முதற் கடவுளாக கருதப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மற்றும் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கும் அதற்கு முடிச்சிட்டேன். இருக்குங்களா இன்னும்? அவ்வளவுதான். இது மற்றவை யாருக்கு சொந்தமான என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் யாராவது ஷேர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபு, ஒரு பொருள் இருக்கும்போது நமக்கு தேவையா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. மத்தத அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடணும். எல்லாமே நமக்குன்னு நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. மத்தவை யாருக்கு சொந்தமானன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செஞ்சிடணும், அது அவங்கள்ட்ட விட்டுடணும். சோ அது நமக்குன்னு இருக்கிறது மட்டும்தான். அப்போ இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகம் யாருடையது? யார் ஓனர், உரிமையாளர் யார்? கிருஷ்ணர். எஸ், ஓகே. அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர்வாழிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. அகம்பீத பிரஜாபதி. நம்மளுடைய தந்தை யார் அப்படின்னா கிருஷ்ணர். அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. அப்போ பின்னாடி பகவத்கீதையில சொல்ல போறார் பகவான், ஒரு மணி இருக்கு அப்படின்னா மணி அழகான ஒரு வைர மாலை, அழகான வைரங்கள் அனைத்தும் கோற்று உள்ள அந்த மாலை. அந்த மாலை எதனால் உருவாகியுள்ளது? வைரங்களால். ஆனால் அந்த மாலையை அழகாக காமிப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நூல். அதால் தானே அந்த வைர மாலை ஒருங்கிணைச்சிருக்கு. அப்ப அது மாதிரி பகவான் தான் என்னது, எல்லாத்துடைய அடிப்படை அவர் தான். அப்போ கிருஷ்ணரே எல்லாவற்றின் உரிமையாளர். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் வேலைக்கு போறேன், நான் ஏர்ன் பண்றேன். அப்போ அந்த பணம் யாருடையது? யாருடையது? மாதாஜி, பிரபுஜி, ஈஸியான கேள்விதான் கேக்குறேன். கிருஷ்ணருடையதா பிரபு? எப்படி மாதாஜி, நம்ம வேலைக்கு போறோம், நம்ம ஏர்ன் பண்றோம், அது நம்மளுடைய தானே, எப்படி கிருஷ்ணருடையதா? நம்மள செயல்படுத்துறது அவருக்கு தானே பிரபு. ஓகே, எஸ் மாதாஜி, நீங்க சொல்லிட்டீங்க. மேபி மத்த பக்தர்கள்ட்ட கேட்கிறேன், அவங்க டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. எஸ் ராஜன் பிரபு சொல்லுங்க, நம்மளுடைய உழைப்பு எல்லாம் நம்ம எஃபோர்ட் போட்டு நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்றீங்க, யாருடைய பிரபு இது ஓனர்? யாரு அனுபவிக்கிறது? யாரு உரிமையாளர்? யாரு? அவர் கிருஷ்ணர் தான் பிரபு. அவருடைய சில்ட்ரன்ஸ் தானே, நம்ம அவருடைய அவதாரம், அவருடைய அம்சம், அவதாரம் இல்ல. ஓகே, அம்சம். சோ
அப்போ இந்த உடலை கொடுத்தது யார்? கிருஷ்ணர். இந்த உலகம் யாருடையது? கிருஷ்ணருடையது. நம்ம இந்த வஸ்துக்கள்லாம் யாரு? கிருஷ்ணர். அப்போ யார் உரிமையாளர் அப்படின்னா அங்க யார் உரிமையாளர்? கிருஷ்ணரே. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்பா பஜந்தே மாம் பூதபாவ சமன்விதஹா. அப்போ 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க சேன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் உங்களால. தியரட்டிக்கலாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்துடைய ஓனர் யாரு? கிருஷ்ணர். அதனை அனுபவிப்பவர் யாரு? கிருஷ்ணர். இந்த 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் ஓனரோ அவங்க தானே அனுபவிக்க முடியும். அப்போ நிறைய பேர் வேலை செய்யலாம். அப்ப அதுல வர லாபம் யாருக்கு? யார் உரிமையாளரோ அவங்களுக்கு தான். அப்போ வங்கியில ஒரு அக்கௌண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க இவ்வளவு பணம் வந்திருக்கு, நான் தான் இதோடைய கஸ்டடி, நான் தான் இன்னைக்கு இதோடைய கஸ்டடி, நான் வீட்டுக்கு எடுத்து போறேன்னா அலோவ் பண்ணுவாங்களா? அதுல இருந்து அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்போ மெயினா இது என்ன அப்படின்னா, நாம் சேகரித்துள்ள செல்வத்தை நம்முடைய புலன் இன்பத்திற்காக பயன்படுத்தலாம் என்று நாம் நினைத்தால் நாம் காமத்தினால் செயல்படுவதாக பொருள்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாம் யாருடையது? கிருஷ்ணருடையது. அப்போ அதுல இருந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு? நம்ம முத்தி பெற்றவர்களாகும். அப்போ இந்த பணம் நம்மள்ட்ட தான் இருக்கு, அதோட ஓனரா நம்ம என்ன நினைக்கூடாது? அதை நினைக்க கூடாது. அப்போ அதுல இருந்து நம்ம மாயை பக்கம் போயிடுவோம். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்போ அதே விஷயம் தான் நம்ம குடும்பத்துக்கும். இது என்னுடைய குடும்பம், எனது மகன், எனது மகள், எனது மனைவி. கரெக்ட். அது அந்த ஓனர்ஷிப் யாருடைய ஓனர்ஷிப்? இது கிருஷ்ணருடைய குடும்பம். அங்க என்னுடைய பொறுப்பு என்ன? நான் ஒரு கஸ்டோடியன், அவ்வளவுதான். இது கிருஷ்ணருடைய வீடு, அங்க நான் யாரு? ஒரு சேவகன். இந்த எண்ணத்துல, இந்த மனப்பான்மையில் நம்ம சேவை செய்யும் போது ஈஸியா அந்த பற்றுதல்ல இருந்து நம்ம விலகிடுவோம். அப்போ நம்ம இந்த பௌதிக வாழ்வில் வரக்கூடிய மிகப்பெரிய அந்த தாக்கங்கள்ல இருந்து நம்ம விலகிடுவோம். உண்மையே அதுதான். அந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இப்போ ஈஷோபநிஷத்தோட முதல் ஸ்லோகம் ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம். அப்ப பிரபஞ்சத்துல இருக்க அசைவன அசையாதனை அனைத்தும் யாரு கட்டுப்படுத்துறா? கிருஷ்ணர். அனைத்தும் யாருடைய சொத்து? கிருஷ்ணருடைய சொத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டுமே, தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டுமே ஏற்றுக்கொண்டு, நமக்கு நம்ம வாழ்வில ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னா இது கிருஷ்ணர் கொடுத்தது, அதுதான் நம்மளுடைய கோட்டா, அவ்வளவுதான். அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கு சொந்தமான என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இப்ப பக்தர்கள் யாருக்காவது கேள்வி சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. எனி கொஸ்டின்ஸ்? இந்த கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட். இது அனௌன்ஸ்மெண்ட் டைம். வருகிற ஜூலை 16ஆம் தேதி வியாழக்கிழமை ஜெகநாத் ரத யாத்திரை பூரியில நடக்குது. எஸ். ஸோ இங்க டி நகர்லயும் நடக்குது, இஸ்கான் டி நகர்ல நடக்குது. முடிஞ்சா கலந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 19ஆம் தேதி சென்னை இஸ்கான்ல ரத யாத்திரை. அப்போ ரத யாத்திரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருவர் ஜெகநாதரை ரதத்தில் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மறுபடியும் பிறவி என்பது இல்லை. ஓகே. அப்ப யார் ஒருத்தவங்க ஜெகநாதருடைய அந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறாங்களோ அவர்களுடைய அனைத்து பாவனைகளையும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவான் மிக மிக கருணையோடு, இவர்கள் கோயிலுக்கு வரமாட்டாங்க, என்னை பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருணையை வெளிப்படுத்தி ஜெகநாதரும் பலதேவரும் சுபத்ரையும் சுதர்சனம் தேரில் ஏறி நம்மை காண அருள்பாலிக்க வருகிறார்கள். ஸோ முடிஞ்ச அளவு நிறைய ரத யாத்திரை இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எ வீக் நிறைய ரத யாத்திரை இருக்கு. நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டேட்ல கலந்துக்கோங்க. சனிக்கிழமை ஐஐடி மெட்ராஸ்ல ரத யாத்திரை இருக்கு. சண்டே இஸ்கான் சென்னையில ரத யாத்திரை இருக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு ரத யாத்திரை கலந்துக்கோங்க. எஸ் எஸ் ராதாநாத் பிரபு, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா பிரபு? ஓகே. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 11 டைம்ஸ் மட்டும் உக்ரம் வீர மகாவிஷ்ணு குரு மகாராஜருக்காக
ப்ரே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து குரு மகாராஜோட ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இன்னும் 1 or 2 டேஸில் மகாராஜர் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு ஏர் ஆம்புலன்ஸில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரகிள், ஒரு 26 நாளாக. ஸோ மகாராஜர் வந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலியமாக இந்தியாவுக்கு வருகிறார். ஸோ அவருடைய அந்த பிரயாணம் சிறப்பாக இருக்கும், மகாராஜரோட உடல்நிலை முன்னேறுவதற்காகவும் குரு மகாராஜ் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ப்ரே பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க எல்லாரோடும் சேர்ந்து ஒன்னா சொல்லலாம். विघ्नविनाशना श्रीमते भगवान की जय। भक्त शिरोमणि श्री प्रहलाद महाराज की जय। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्यो नमाम्यहम्। जय नरसिंह श्री नरसिंह जय जय नरसिंह प्रहलादेश जय पद्म महापद्म मृंग विघ्नविनाशना श्रीमते भगवान की जय। भक्त शिरोमणि श्री प्रहलाद महाराज की जय। ஸோ 3 முறை தன்வந்திரி மந்திரம் உங்களுக்கு தெரியும். தன்வந்திரி அவர் தான் வந்து இந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வரார். அனைத்து டாக்டர் அவர் தான் வந்து பகவானுடைய நோய் தீர்க்கும் அந்த அம்சம். ஓகே, அந்த ஆயுர்வேதத்தை கொடுத்தவரும் அவரே. ओम नमो भगवते धन्वंतरि भगवान की जय। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरये अमृत कलशहस्ताय सर्वमय विनाशाय त्रिलोक्यनाथाय श्री महाविष्णुवे नमः। धन्वंतरि भगवान की जय। हरे कृष्णा। ரொம்ப நன்றி இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து கலந்துக்கிட்ட அனைத்து பக்தர்களுக்கும். ஸோ தயவு செய்து நம்ம இன்னைக்கு மெயினா சாண்டிங் பத்தி பேசியிருக்கோம். ஸோ கிருஷ்ண உணர்வோடு எவ்வாறு செயல்கள் செய்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கிருஷ்ணனுடைய அம்சன்றதை பத்தி பேசியிருக்கோம். அப்ப கிருஷ்ணருக்காக நம்ம செயல் செய்யணும். அப்ப செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா சாண்டிங். ஸோ தயவு செய்து சாண்ட் பண்ணுங்க. வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
பிரபுபாதருடைய கிளாஸ்க்கு வரும்போது பிரபுபாதருக்கு புஷ்பாஞ்சலியாக நீங்க உங்களுடைய சாண்டிங்கும் செஞ்ச சேவைகளையும் சமர்ப்பிக்கணும்னு கேட்கிறேன். எத்தனை ரவுண்ட் சாண்ட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றத பிரபுபாதருக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம ரிப்போர்ட்டா சொல்ல போறோம். அதுதான் வந்து வருகிறோம். இல்ல பிரபுபாதர் லீலாமிருத் எஸ் சொல்ல போறோம். ஸோ தயவு செய்து சாண்ட் பண்ணுங்க, ஸோ தட் நம்ம சப்மிட் பண்ணலாம். எஸ் ராதாநாத் பிரபு ஏதாவது